தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி காவல் நிலையங்களுக்கு ISO தரச்சான்று வழங்கும் விழா. ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தரச்சான்று வழங்கி கௌரவிப்பு. மாநில அரசால் இஸ்லாமியர்கள் உரிமைகள் பறிக்கப்படுவதை கண்டித்து அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு இஸ்லாமியர்களின் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தல். பீகாரில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்ட நிகழ்ச்சியினை புதுவை காமராஜர் மணிமண்டப அகன்ற திரையில் ஒளிபரப்பு. ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் விவசாயிகளுடன் அமர்ந்து பார்வையிட்டனர். புதுவையில் 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடர் மார்ச் மாதம் 10ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் கூட உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தகவல். போலி பங்குச் சந்தையில் முதலீடு செய்த தொழிலதிபரிடம் மோசடி செய்த 75 லட்சம் மீட்பு. சைபர் கிரைம் காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை. அரியங்குப்பம் பகுதியில் சாலை மற்றும் வடிகால் அமைக்கும் பணி. பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி. இனி விரிவான செய்திகள். கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி கருத்தரங்க அறையில் நடைபெற்ற காவல் நிலையங்களுக்கு ISO தரச்சான்று வழங்கும் விழாவில் ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு காவல் நிலையங்களுக்கு தரச்சான்றுகளை வழங்கினர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் மக்கள் மன்ற துவக்க விழா, புதுச்சேரி காவல்துறையினர் பாடல் அறிமுகம், பள்ளிகளில் காவல்துறையினர் புகார் பெட்டி அமைப்பு, சூப்பர் காவலர்களை கௌரவித்தல், காவல் நிலையங்களுக்கு ISO தரச்சான்று வழங்குவது உள்ளிட்ட விழா நடைபெற்றது. கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி அரங்கத்தில் நடைபெற்ற விழாவிற்கு IG அஜித்குமார் சிங்லா வரவேற்றார். ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மக்கள் மன்றத்தை துவக்கி வைத்து காவல்துறையினர் பாடலை அறிமுகப்படுத்தினர். சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், DGP ஷாலினி சிங் முன்னிலை வகித்தனர். சீனியர் SP கலைவாணன் உட்பட பலர் பங்கேற்றனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் வாரந்தோறும் சனிக்கிழமை காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்களை சந்திக்கும் பொதுமக்கள் குறைதீர்வு முகாம் நடைபெற்று வருகிறது. இது மக்கள் மன்றமாக மாற்றப்பட்டு துவக்கி வைக்கப்பட்டது. இனி ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலை 11 மணி முதல் பகல் 1 மணி வரை காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் மக்கள் மன்றம் நடைபெறும். புதுச்சேரியில் முதல் முறையாக காவல்துறை ISO தர சான்றிதழ் பெற்றுள்ளது. சட்டம் ஒழுங்கு சீனியர் SP அலுவலகம், ஒதியஞ்சாலை, உருளியன்பேட்டை, ரெட்டியார்பாளையம், நெட்டப்பாக்கம், பாகூர் ஆகிய காவல் நிலையங்களுக்கு விழாவில் ISO தரச்சான்று வழங்கப்பட்டது. குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணையில் சிறப்பாக செயல்பட்ட பாகூர் கான்ஸ்டபிள் கலைச்செல்வன், தேவதாஸ், மேற்கு கிரைம் A2 ராஜரத்தினம், திருபுவனை அசோகன், ஒதியஞ்சாலை உதவி சப் இன்ஸ்பெக்டர் பாலச்சந்தர், வீரமணி, மாகே கிஷோர்குமார், ஸ்ரீஜித், வடக்கு கிரைம் சப் இன்ஸ்பெக்டர் ராஜி, கோரிமேடு கிரைம் A2 ராஜசேகர், ஏனாம் பால வெங்கட சுப்பராவ், உதவி சப் இன்ஸ்பெக்டர் ஹரிநாத், TR பட்டினம் A2 கமல், திருநள்ளார் கதிரவன், காரைக்கால் இளவரசன், கோட்டுச்சேரி ஆரோக்கிய மேரி, STF முரளி, பிரபாகரன், CBCID A2 இளந்தமிழ், ஜெயந்தி, சைபர் கிரைம் ஜலாலுதீன், பாலாஜி ஆகியோருக்கு சூப்பர் கார்ப் விருது வழங்கப்பட்டது. குழந்தைகளுக்கு எதிரான பிரச்சினைகளை தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி முழுவதும் உள்ள 10 பள்ளிகளுக்கு காவல்துறையினர் புகார் பெட்டிகள் வழங்கப்பட்டது. விரைவில் அனைத்து பள்ளிகளிலும் புகார் பெட்டிகள் அமைக்கப்பட உள்ளது. புதுச்சேரி காவல்துறையின் வரலாறு, மரபு மற்றும் பணி பக்தியினை பிரதிபலிக்கும் வகையில் புதுச்சேரி காவல்துறையினர் பாடல் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. DIG சத்யசுந்தரம் நன்றி கூறினார். சீனியர் SPக்கள் நாரா சைதன்யா, அனிதா ராய், SPக்கள் வீரவல்லபன், பாஸ்கர், ரங்கநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுவையில் ஆளும் அரசால் மாநில இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் உரிமைகள் பாதிக்கப்படுவதை கண்டித்து அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி சார்பாக நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தினார்.
கடந்த 10 ஆண்டுகளில் எப்போதும் இல்லாத அளவிற்கு ஆளும் பாசிச பாஜக மற்றும் அதன் கூட்டணி அரசால் புதுவை மாநில முஸ்லிம்களின் நலன் மற்றும் உரிமைகள் தொடர்ந்து பறிக்கப்படுகிறது. சிறுபான்மை மக்களின் இடஒதுக்கீட்டு உரிமைகள், கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுவதுடன் உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்காத வகையில் அதிகார வர்க்கத்தின் செயல்பாடுகள் அமைந்துள்ளன. மேலும் புதுவை வக்பு வாரியத்தை தனித்த அதிகாரத்தோடு செயல்படுத்த விடாமல் அதற்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. இஸ்லாமிய மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை வழங்கப்படவில்லை. சிறுபான்மை மேம்பாட்டுக் கழகத்தின் மூலமாக கல்விக் கடன் வழங்கப்பட்டதை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் வாழும் 10% இஸ்லாமியர்களுக்கும் கல்வி, சுயதொழில் மற்றும் மகளிர் மேம்பாட்டிற்கான உதவிகள் வழங்கப்பட வேண்டும். ஆனால் இதுவரை புதுச்சேரி மாநில இஸ்லாமியர்களுக்கான பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. இது முற்றிலும் அந்த மக்களை வஞ்சிக்கக்கூடிய செயல் என்றும், இந்திய சுதந்திரம் பெற்ற 75 ஆண்டுகள் கடந்து விட்டாலும் உரிமைக்காக இன்னும் போராட வேண்டிய நிலையில் இஸ்லாமிய சமூகத்திற்கு உருவாகி உள்ளது எனவும், முஸ்லிம்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். முதலமைச்சர் தலையிட்டு எந்த துறைகளில் முஸ்லிம்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு அநீதி இழைக்கப்படுகிறதோ அதற்கான தீர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நீதி விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். தவறு செய்யும் அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் புதுவை அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைவர் சம்சுதீன் கண்டன உரையாற்றினார். மாவட்ட தலைவர் பலுலுல்லா வரவேற்புரையாற்றினர். மதச்சார்பற்ற தலைவர்கள் கண்டன உரை நிகழ்த்தினர். போராட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு உரையாற்றினார். போராட்டத்தில் தமிழ்நாடு அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி மாநில பொருளாளர் மஜீஸ், மாநில பொதுச் செயலாளர் ஷாஜகான், திராவிட விடுதலை கழக தலைவர் லோகு ஐயப்பன், மக்கள் உரிமை கூட்டமைப்பு தோழர் சுகுமாரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் பாபானன், விடுதலை வேங்கை மங்கையர் செல்வன், மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன், மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் பிரகாஷ், தமிழர் களம் அழகர், பஷீர், சிந்தனையாளர் இயக்கம் தீனா, அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி அகமது அலி ஆகியோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பீகாரில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்ட நிகழ்ச்சி காமராஜர் மணி மண்டபத்தில் அகன்ற திரையில் ஒளிபரப்பானதை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் விவசாயிகளுடன் அமர்ந்து பார்வையிட்டனர். பீகார் மாநிலம் பகல்பூரில் பிரதமர் மோடி கலந்து கொண்ட விவசாயிகளுக்கான கௌரவ நிதி உதவி வழங்கும் விழா நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சி புதுச்சேரி வேளாண் துறை மூலம் நடைபெற்றது. காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு தேசிய தோட்டக்கலை திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு காய்கறி விதைகள் அடங்கிய மினி கிட் மற்றும் பழ மரக்கன்றுகளை வழங்கினர். முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கி வாழ்த்தி பேசினார். இதில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார், துறை செயலர் நெடுஞ்செழியன், இயக்குநர் வசந்தகுமார், வேளாண் அறிவியல் நிலைய முதல்வர் விஜயகுமார், கூடுதல் வேளாண் இயக்குநர் ஜாகிர் உசேன், தோட்டக்கலை பிரிவு இணை இயக்குநர் சண்முகவேலு உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். பிரதம மந்திரி விவசாயிகள் கௌரவ நிதியின் 19வது தவணையாக புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த 8015 பேருக்கு தலா 2000 வீதம் மொத்தம் ரூபாய் 1,60,30,000 வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டது. தொடர்ந்து காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையம் மூலம் அமைக்கப்பட்டிருந்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு உயிரியல் காரணிகள், சிறுதானிய உணவு வகைகள், இயற்கை வேளாண்மை பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி அஞ்சல் துறை சார்பில் 5 நாட்கள் நடைபெறவுள்ள விபத்து காப்பீட்டு திட்ட சிறப்பு முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பதிவு செய்து பயன்பெறுமாறு அஞ்சல் துறை சார்பில் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். பாண்டிச்சேரி அஞ்சல் கோட்ட முதுநிலை கண்காணிப்பாளர் கமால் பாஷா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய அஞ்சல் துறையும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியும் இணைந்து பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்கு வழங்கி வருகிறது. அதன்படி மிகவும் பயனுள்ள பொதுமக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள திட்டமான விபத்து காப்பீட்டு திட்டத்தை அனைத்து தரப்பு மக்களிடமும் கொண்டு போய் சேர்க்கும் விதமாக விபத்து காப்பீட்டு பதிவு வாரம் என்ற திட்டத்தை அமல்படுத்தியுள்ளது.
பிப்ரவரி 24 முதல் 28 வரை நடைபெறவுள்ளது. நாள்தோறும் வேலை செய்யும் இடங்களில், வீடுகளில், பயணங்களின் போதும் என பல்வேறு எதிர்பாராத விபத்துகளால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றனர். இதனால் வருவாய் இழப்பு, கடன், மருத்துவ செலவு, குழந்தைகளின் கல்வி, குடும்பத்தின் எதிர்காலம் என அனைத்துமே கேள்விக்குறியாகி விடுகின்றன. இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு எதிர்பாராத விபத்துகளால் ஏற்படும் செலவுகள், பகுதி ஊனம், நிரந்தர ஊனம் மற்றும் உயிரிழப்பு அனைத்திற்கும் பயனளிக்கக்கூடிய விபத்து காப்பீட்டு திட்டத்தை பொதுமக்களுக்கு அஞ்சல் துறை இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி வழியாக வழங்குகிறது. 18 முதல் 65 வயதிற்கு உட்பட்டவர்கள் இத்திட்டத்தில் தங்களை இணைத்துக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் விவரங்களில் ரூபாய் 320ற்கு ரூபாய் 5 லட்சமும், ரூபாய் 559ற்கு 10 லட்சமும், ரூபாய் 799ற்கு 15 லட்சம் என்ற வகைகளில் இந்த திட்டத்தில் இணையலாம். மேலும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் இத்திட்டத்தினை பதிவு செய்து கொள்ளலாம். புதுச்சேரி முழுவதிலும் இதற்கான சிறப்பு முகாம்கள் பிப்ரவரி 24ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடத்தப்பட உள்ளன. எனவே புதுவை மக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இத்திட்டத்தில் சேர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மேலும் தலைமை அஞ்சல் அலுவலகம் மற்றும் அனைத்து அஞ்சலகங்களையும் அணுகலாம் அல்லது 9894881575 என்ற எண்ணில் புதுச்சேரி கிளை இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி கிளை மேலாளரை தொடர்பு கொள்ளலாம் எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட கிராம பஞ்சாயத்துகளில் காலியாக உள்ள ஜிஆர்எஸ் பணியினை நிரப்ப வேண்டி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மனு வழங்கினார். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் பஞ்சாயத்துகளில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் மூலம் செயல்படுத்தப்படும் மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகளை செயல்படுத்துதல் மற்றும் அதன் நூல் சார்ந்த பல்வேறு பணிகளையும் மேற்கொள்ள வேண்டிய பொறுப்பாளர்களான ஜிஆர்எஸ் மொத்த பணியிடங்களில் எண்ணிக்கை 9 ஆகும். ஆனால் ஜிஆர்எஸ்ஸில் வெறும் 4 பணியாளர்கள் மட்டுமே எனது தொகுதியில் உள்ளனர். 5 பணியிடங்கள் ஊழியர்கள் இன்றி காலியாக உள்ளன. இதன் காரணமாக திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பல கிராமங்களை MGNREGS பணிகள் மேற்கொள்ளப்படாத சூழல் நிலவுகிறது. மேலும் ஜிஆர்எஸ் பணியாளர்கள் பற்றாக்குறையினாலும் MGNREGS பணிகள் வழங்கப்படாத காரணத்தினாலும் வறுமை ஒழிப்பு திட்டமான MGNREGS மூலம் நடைபெறும் பணிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முக்கியத்துவம் வாய்ந்த மக்களுக்காக மக்களின் வறுமை நிலையை மாற்றுவதற்கான அதிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த MGNREGS திட்டம் சிறப்பான முறையில் தொடர்ந்து திருபுவனை தொகுதிக்குட்பட்ட கிராம பஞ்சாயத்துகளில் நடைபெற்று மக்களின் வறுமை நிலையை போக்குவதற்கு காலியாக உள்ள ஜிஆர்எஸ் பணியிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுத்து MGNREGS பணிகள் நடைபெறுவதற்கு வழிவகை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியிடம் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கோரிக்கை மனு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருபுவனைப்பாளையம் கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி JJM திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வருகின்றது. இந்த பணி தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. அந்த பணி ஒப்பந்ததாரர் பணம் பட்டுவாடா செய்யப்படாததால் பணி நிறுத்தப்பட்டது. அந்த பணி பொது சுகாதார கூட்டத்தின் மூலமாக ரத்து செய்யப்பட்டது. ஆகவே மேற்கண்ட பணியை தொடர்ந்து நடைபெற மாநில அரசின் நிதியின் மூலம் மேற்கொண்டு நடத்திடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கோரிக்கை மனு வழங்கினார். உழவர்கரை JJ நகர் அங்கன்வாடி மையத்தை என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நாராயணசாமி கேசவன் சொந்த செலவில் புனரமைத்து கொடுத்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் பழுதடைந்துள்ள அரசு அங்கன்வாடி மையங்கள் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நாராயணசாமி கேசவனால் புனரமைக்கப்பட்டு வருகிறது. உழவர்கரை JJ நகர் அரசு அங்கன்வாடி மையம் பழுதாகி பயன்படுத்த முடியாத நிலையில் இருப்பதாகவும் அதனை சரி செய்து கொடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நாராயணசாமி கேசவனை சந்தித்து கோரிக்கை வைத்தனர். இதனை ஏற்ற அவர் அந்த அங்கன்வாடி மையத்தை தனது சொந்த செலவில் புனரமைத்தார். இதன் மூலம் 2வது அரசு அங்கன்வாடி மையத்தை அவர் புனரமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளார். இந்நிகழ்வில் பொதுமக்கள் மற்றும் உழவர்கரை என்ஆர் காங்கிரஸ் முக்கிய பிரமுகர்கள் உடன் இருந்தனர். தொடர்ந்து உழவர்கரை தொகுதியில் இயங்கி வரும் 3வது அரசு அங்கன்வாடி மையத்தையும் புனரமைத்து புதுப்பிக்க ஏற்பாடு நடைபெற்று வருவதாக கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் புது பொலிவுடன் திறக்கப்பட்ட வாசன் ஐ கேர் மருத்துவமனையில் இம்மாதம் முழுவதும் இலவசமாக ஆலோசனை பெறலாம் என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகே புதிய பொலிவுடன் வாசன் ஐ கேர் மருத்துவமனை திறப்பு விழா நடைபெற்றது. மருத்துவமனையின் தலைமை அதிகாரிகள் மருத்துவர்கள் சுந்தர முருகேசன், முகமது இப்ராஹிம் ஆசிப், கௌஷிக்,
பானு பிரதாப் சிங் தலைமையில் நடைபெற்ற விழாவில் டாக்டர் நல்லாம், டாக்டர் ஜெயராஜன், தமிழ் அறிஞர் திருநாவுக்கரசு ஆகியோர் கலந்து கொண்டு புதுப்பிக்கப்பட்ட மருத்துவமனையினை குத்து விளக்கேற்றி திறந்து வைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவர்கள் முகமது இப்ராஹிம், ஆசிப், கௌஷிக் ஆகியோர் புதுச்சேரியில் கண் மருத்துவமனை சிகிச்சையில் தொடர்ந்து புதுவை மக்களின் பேராதரவோடு செயல்பட்டு வரும் வாசன் ஐ கேர் புது பொலிவுடன் திறக்கப்பட்டுள்ளது என்றும், இதனை முன்னிட்டு இந்த மாதம் முழுவதும் இலவசமாக பொதுமக்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தனர். இதை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினர். இறுதியாக கிளை மேலாளர் சபரிநாதன் நன்றி உரை வழங்கினர். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் பிறந்தநாள் விழா புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் நகர கழக செயலாளர் அன்பழகன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் நகர கழக செயலாளர் அன்பழகன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. நெல்லித்தோப்பு தொகுதி செயலாளர் டாக்டர் கணேசன் நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து விழா ஏற்பாடுகளை செய்திருந்தார். நெல்லித்தோப்பு மார்க்கெட் அருகில் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகழ்பாடி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு நகர கழக செயலாளர் அன்பழகன், முன்னாள் மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சிவாலய இளங்கோவன், நெல்லித்தோப்பு தொகுதி அதிமுக தொகுதி செயலாளர் டாக்டர் கணேஷ் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து நெல்லித்தோப்பு தொகுதி சக்தி நகர் வார்டு பகுதியில் தொகுதி கழக செயலாளர் டாக்டர் கணேஷ் மற்றும் வார்டு செயலாளர் முரளி ராஜ் ஏற்பாட்டில் உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் ஜெயந்தி, தொகுதி தலைவர் சங்கர், துணை செயலாளர் RGM சண்முகம், பொருளாளர் ராமலிங்கம், சக்தி நகர் ஆசாரி தியாகராஜன் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில மகிளா காங்கிரஸ் தலைவி நிஷா நியமனத்தை கண்டித்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ரத்னா தலைமையில் மகளிர் அணியினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில மகிளா காங்கிரஸ் தலைவியாக நிஷாவை அகில இந்திய காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் வேணுகோபால் நியமனம் செய்ததை கண்டித்தும் அவரை நீக்க வேண்டும் என வலியுறுத்தி வைஷால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் மகிளா காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு உளறுப்பு போராட்டம் நடத்தினர். இந்த நிலையில் மகளிர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ரத்னா தலைமையில் மகளிர் அணியினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது உங்கள் எண்ணங்களை கட்சி தலைமைக்கு புதுவை மாநில தலைவர் வைத்திலிங்கம் கடிதம் எழுதியுள்ளார். நானும் இதுகுறித்து பேசுகிறேன் என்றார். பின்னர் அவர்கள் போராட்டத்தினை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மணவெளி தொகுதி தலைவர் குமரேசன் தலைமையில் தொகுதி நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மணவெளி தொகுதி தலைவராக இடையார்பாளையத்தைச் சேர்ந்த குமரேசன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மேலும் மணவெளி தொகுதியில் புதிய வார்டு தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதனை முன்னிட்டு தொகுதி தலைவர் குமரேசன் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தொகுதி கட்சி பொறுப்பாளர்களுடன் மாநில முதலமைச்சர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரான ரங்கசாமியை நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து ஆசி பெற்றனர். தொடர்ந்து மாநில பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் NSJ ஜெயபால் அவர்களும் தொகுதி தலைவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர்கள் வரதராஜன், ஜானகிராமன், பொதுச் செயலாளர் ரஜினி ராஜேந்திரன், செயலாளர் திருமால், கன்னியப்பன், துணை செயலாளர் ஐயனார், சிவா, அருண், பொருளாளர் குமாரசெல்வம், ராமலிங்கம், சக்திவேல் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி பவளக்காரன் சாவடி அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் நூதன கல் விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை பவளக்காரன் சாவடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் ஏகாம்பரேஸ்வரர் சுவாமிக்கு இதுவரை அம்மன் கல் விக்கிரகம் இல்லாமல் இருந்ததை அடுத்து ஆலய நிர்வாகம் மற்றும் அப்பகுதி மக்கள் இணைந்து புதிய விக்கிரகம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். அதன் பணிகள் நிறைவடைந்து ஸ்ரீ கல் விக்கிரகம் இன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது. முன்னதாக சுவாமிக்கு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவையின் 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடர் மார்ச் மாதம் 10ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் கூட உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டசபையில் ஆண்டுதோறும் மார்ச்சில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். கடந்த ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் குறுக்கிட்டதால் மார்ச்சில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. 6 மாதத்திற்கு ஒருமுறை சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் என்ற விதிமுறைப்படி கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி சட்டசபை ஒரு நாள் கூடியது. கூட்டத்தில் அரசின் கூடுதல் செலவினங்களுக்கு ஒப்புதல் பெறப்பட்ட காலவரையின்றி சபை ஒத்திவைக்கப்பட்டது.
இந்த நிலையில் 2025-26 ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்ய அடுத்த மாதம் மார்ச் 10 புதுவை சட்டசபை மீண்டும் கூடுகிறது. அன்றைய தினம் ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் கவர்னர் கைலாஷ்நாதன் உரையாற்றுகிறார். தொடர்ந்து கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடக்கிறது. 12 புதுவை சட்டசபையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. நிதி பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். மேலும் பேசிய அவர் 15வது சட்டப்பேரவையின் 5வது கூட்டத்தொடர் கடந்த 2024 ஆண்டு ஜூலை 31 கூட்டப்பட்டு 2024-25 ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. பின்னர் தொடர்ந்து 11 நாட்கள் நடந்த கூட்டத்தொடர் 2024 ஆகஸ்ட் 14 காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. இதன் பிறகு 5வது கூட்டத்தொடரின் 2வது பகுதி கடந்த 12 கூட்டப்பட்டது. இந்த கூட்டத்தில் கூடுதல் செலவினங்களுக்கு ஒப்புதல் பெறப்பட்டு சபை ஒத்திவைக்கப்பட்டது. 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 10 திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு கூடுகிறது. அன்றைய தினம் கவர்னர் உரையாற்றுகிறார். 12 புதன்கிழமை காலை 9:30 மணிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி 2025-26 ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். 15வது கூட்டத்தொடரினுடைய 6வது பகுதி வருகின்ற மார்ச் மாதம் 10 காலை 9:30 மணிக்கு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவருடைய உரையோடு ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அதைத் தொடர்ந்து 12 காலை 9:30 மணிக்கு நிதித்துறை பொறுப்பு வகிக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காலை 12/3/2025 காலை 9:30 மணி அளவில் புதுச்சேரி மாநிலத்திற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். அதன் பிறகு அலுவலக ஆய்வு கூடி எத்தனை நாள் இந்த கூட்டத்தொடரானது நடைபெறும் என்பதை அறிவிக்கும். இந்த நிதிநிலை அறிக்கையானது இந்த வருடத்திற்கான முழு நிதிநிலை அறிக்கையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்கிறார். இந்த அரசு பதவியேற்று 2வது முறையாக தேர்தல் காலங்களை தவிர்த்து 2வது முறையாக முழு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. முழுமையான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. தணிக்கை அறிக்கையில நிறைய நிதிகள் செலவிடப்படலைங்கிற மாதிரிலாம் அறிக்கையில நம்ம மாநில அரசு ஒதுக்கின்ற நிதியை முழுமையா சொல்ல பண்ணிருக்கோம். மத்திய அரசு கிராண்ட் எய்டா கொடுக்கறத நிறைய திட்ட செலவுகளை சரியா செய்ய முடியாத ஒரு மாநில அரசு நிதி முழுமையா நம்ம பட்ஜெட்ல அறிவிக்கிற தொகை முழுவதுமாக சென்ற ஆண்டு கூட 93.94% செலவிடப்பட்டது. தேர்தல் என்ற ஒரே இருந்தாலும் ஒரு 6% அப்போ அது ஒவ்வொரு ஆண்டும் மத்திய நிதிநிலை அறிக்கையாக மாநில நிதிநிலை அறிக்கையாக அங்கோடு நடைபெறுகிறது. அதை முழுமையா இருந்தாலும் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். கண்டிப்பா செலவு கொடுக்கணும். புதுச்சேரியில் போலி ஆன்லைன் பங்குச்சந்தை செயலி மூலம் இழந்த ரூபாய் 75 லட்சம் பணத்தை சைபர் கிரைம் காவல்துறையினர் மீட்டு உரியவரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரியைச் சேர்ந்த ஒருவர் ஆன்லைன் மூலம் பங்குச்சந்தை வர்த்தகம் செய்வதாக வந்த தகவலை நம்பி ரூபாய் 1 கோடி முதலீடு செய்தார். ஆனால் குறிப்பிட்டபடி லாபம் வரவில்லை. முதலீடு செய்த பணத்தையும் எடுக்க முடியாமல் அந்த நபர் ஏமாற்றப்பட்டார். போலியான மொபைல் செயலி மூலம் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அவர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இப்புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஆன்லைனில் இழந்த ரூபாய் 75 லட்சம் பணத்தை உரியவர்களிடம் மீட்டு ஒப்படைத்தனர். இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி மற்றும் காவலர்கள் ஜலாலுதீன் ஆகியோருக்கு தொழிலதிபர் நன்றி தெரிவித்தார். சைபர் கிரைம் காவல்துறையினர் கூறுகையில், இதுபோன்ற ஆன்லைன் பங்கு வர்த்தக மோசடியில் சிக்கி கடந்த ஆண்டு மட்டும் ரூபாய் 30 கோடிக்கு மேல் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் பலர் பணத்தை இழந்துள்ளனர் என்றும், எனவே இணைய வழியில் அல்லது ஆன்லைனில் வரும் விளம்பரங்களை நம்பி எந்த ஒரு பங்கு வர்த்தகம் மற்றும் பணத்தையும் முதலீடு செய்யும் செயலில் இறங்கி பொதுமக்கள் பணத்தை இழக்க வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அரியங்குப்பம் கிழக்கு கிராம பஞ்சாயத்தில் உள்ள அணு கார்டன் மற்றும் கென்னடி நகர் ஆகிய பகுதிகளில் சாலை மற்றும் வடிகால் வசதி அமைப்பதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். அரியங்குப்பம் கொம்யூனுக்கு உட்பட்ட அரியங்குப்பம் கிழக்கு கிராம பஞ்சாயத்தில் உள்ள அணு கார்டன் மற்றும் கென்னடி நகர் ஆகிய பகுதிகளுக்கு 2023-24 ஆண்டிற்கான சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் முதல் தவணையாக 16,77,450 மதிப்பீட்டில் சாலை மற்றும் வடிகால் வசதி அமைப்பதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் உடன் இருந்தனர்.
ஆமாம் லாஸ்ட் ஆனால் இப்போ சேதராப்பேட்டில் இயங்கி வரும் ஈடன் பவர் குவாலிட்டி பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் சார்பில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு தேவையான கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. சேதராப்பேட்டில் இயங்கி வரும் ஈட்டன் பவர் குவாலிட்டி பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் புதுச்சேரி துப்ராப்பேட்டையில் உள்ள சர்த் இந்தியாவின் மூலம் இயங்கி வரும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறப்பு பள்ளி கொரோனா காலத்தில் நிதி பற்றாக்குறை காரணத்தால் இயங்காமல் இருந்த நிலையில் அப்பள்ளியை மறுசீரமைத்து இயக்க நிதி அளித்து உதவியது. ஈட்டன் நிர்வாக இயக்குனர் சையத் சஜ்ஜத் அலி, ஈட்டன் மனிதவள மேம்பாட்டுத்துறை மேலாளர் அந்தோனி ஜெயக்குமார் மற்றும் சர்த் இந்தியா தலைவர் சிவராமன் ஆல்வா ஆகியோர் பயனாளி குழந்தைகள், அவர்களது பெற்றோர்கள் மற்றும் ஈட்டன் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் முன்னிலையில் இத்திட்டத்தை குத்துவிளக்கேற்றி தொடங்கினர். மேலும் இத்திட்டத்தால் பயனடையும் குழந்தைகளுக்கு தேவையான கல்வி உபகரணங்களும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில அளவிலான கேரம் போட்டிகள் மூலக்குளம் பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில அளவிலான சப் ஜூனியர் ஆண்கள் மற்றும் பெண்கள் கேரம் தரவரிசை போட்டிகள் மூலக்குளத்தில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இப்போட்டியில் தி பாண்டிச்சேரி அமெச்சூர் கேரம் அசோசியேஷனில் பதிவு பெற்ற பாரத் கேரம் ஸ்போர்ட்ஸ் கிளப் இப்போட்டியை நடத்தியது. துவக்க விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் மற்றும் சம்மேளன எஜுகேஷன் ட்ரஸ்ட் நிர்வாக இயக்குநர் குமரவேல், பிரின்சிபல் பிரீத்தி, கேரம் சங்க தலைவர் ஜெகஜோதி, துணைத் தலைவர் பரஞ்சோதி, செயலாளர் ஞான இருதயராஜ், துணை செயலாளர் இருதயராஜ், திருமூர்த்தி, அருண், வேல்முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழாவில் வழக்கறிஞர் சசிபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பைகளை வழங்கி பாராட்டினர். மேலும் விழாவில் சர்வதேச நடுவர் சிவகுமார் மற்றும் நடுவராக செந்தமிழ் செல்வன் செயலாற்றினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பாரத் ஸ்போர்ட்ஸ் கிளப் நிர்வாகிகள் ஆரோக்கியராஜ், ஜான், வின்சென்ட் ரவி, உடற்பயிற்சி ஆசிரியர் சிவா ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பாரத் ஸ்போர்ட்ஸ் கிளப் நிர்வாகிகள் ஆரோக்கியராஜ், ஜான், வின்சென்ட் ரவி, உடற்பயிற்சி ஆசிரியர் சிவா ஆகியோர் செய்திருந்தனர். மேலும் விழாவில் கலந்து கொண்டனர். விவசாய தொழிலாளர்களுக்கு அரசு அறிவித்த வெள்ள நிவாரணம் ரூபாய் 1000 வழங்க வலியுறுத்தி வேளாண் துறை இயக்குநர் அலுவலகத்தை புதுச்சேரி விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தினர் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. கடந்த 3 மாதத்திற்கு முன்பு புதுச்சேரியில் கடும் மழை புயல் காரணமாக அனைவரும் பாதிக்கப்பட்டார்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு நிவாரணங்களை அறிவித்து வழங்கியுள்ளது. விவசாய தொழிலாளர்களுக்கு மழை நிவாரணம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என அரசு அறிவித்திருந்தது. இதற்கான நிதி விவசாய தொழிலாளர் நல சங்கத்தில் ஒதுக்கீடு செய்துள்ளது. வேளாண் துறை அதிகாரிகள் அரசு அறிவித்துள்ள நிவாரணம் வழங்குவதற்கான வேலைகள் செய்யாமல் அலட்சியப்படுத்தி வருகின்றனர். இதுபோல் விவசாய தொழிலாளர்களுக்கு மண்வெட்டி, பாண்டு, கடப்பாறை உள்ளிட்ட உபகரணங்கள் வழங்குவதற்கு அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. இதனை கொடுப்பதற்கும் வேளாண் துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் இருந்து வருகிறார்கள். விடுபட்ட விவசாய தொழிலாளர்களை நல வாரியத்தில் சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நலசங்கத்தில் உறுப்பினராக உள்ளவர்கள் இறக்க நேரிட்டால் இறந்தவர் குடும்பத்திற்கு 10 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும். கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் வேளாண் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது. முற்றுகை போராட்டத்தின் போது வேளாண் துறை இயக்குநரோடு நடந்த பேச்சுவார்த்தையில் மழை நிவாரணம் மற்றும் வேளாண் உபகரணங்கள் மார்ச் 31க்குள் வழங்கப்படும் என உறுதி அளித்தார். மழைக்கால நிவாரணம் விவசாய தொழிலாளிக்கு கொடுப்போம் என்று அறிவித்தலே கிடைக்கல, இன்று வரையில் கிடைக்கல என்று வந்திருக்கிறோம். மனமையே மனமையே. மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அமமுக சார்பில் கதிர்காமம் பகுதியில் அவைத்தலைவர் ரகுபதி ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் கதிர்காமம் மற்றும் தக்கக்குட்டை பகுதியில் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கதிர்காமம் பகுதியில் அவைத்தலைவர் ரகுபதி ஏற்பாட்டிலும், தக்கக்குட்டை பகுதியில் உழவர்கரை தொகுதி செயலாளர் கலியமூர்த்தி ஏற்பாட்டிலும் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேற்கு மாநில கழக செயலாளர் சேகர் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு சிவகுமார், முருகன், இணை செயலாளர் காமாட்சி, லவண்யா, துணை செயலாளர்கள் கலைவாணி, முனியன், தொகுதி செயலாளர்கள் செந்தில், அணி செயலாளர்கள் தனவேல், மகளிர் அணியினர் உட்பட அமமுக கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
அனைத்திந்திய மகளிர் பேரவை தென்மண்டல மாநாடு புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு புதுவை மகளிர் பேரவையின் அங்கத்தினர்கள், புதுவை பெண்கள் செயற்பாட்டு குழுவின் அங்கத்தினர்கள் மற்றும் மாதர் சங்க தலைவிகள் பெருவாரியாக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பல்வேறு கொள்கை முடிவுகள், மகளிருக்காக புது திட்டங்கள் ஆகியவை பேசப்பட்டன. டாக்டர் பிரமீளா தமிழ்வாணன், முதல்வர் இந்திரா காந்தி நர்சிங் கல்லூரி மற்றும் நோடல் ஆபிசர், புதுச்சேரி அரசு நர்சிங் கல்லூரிகள் மற்றும் துணைத் தலைவர், புதுவை மகளிர் பேரவை மேற்பார்வையில் இந்திரா காந்தி நர்சிங் கல்லூரியை சேர்ந்த மாணவிகள் அற்புதமாக கலை நிகழ்ச்சி நிகழ்த்தினர். குரு ஸ்ரீ சுந்தரமூர்த்தியின் சுந்தர் நாட்டிய குழுவினர், மாணவியர் கலை நிகழ்ச்சிகளில் திறமை காட்டினர். நிகழ்ச்சியை புதுவை மகளிர் பேரவை சிறப்பாக செய்திருந்தனர். ஃபாத்திமா அலி துணைத் தலைவர், புதுவை மகளிர் பேரவை மற்றும் ரெயின்போ நகர் மகளிர் சங்க தலைவி நன்றி உரையாற்றினர். திருமதி ரஹனா பேகம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். விழாவில் சுசிலா நாராயணன் உள்ளிட்ட மகளிர்கள் கலந்து கொண்டனர். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு நோனாங்குப்பம் பகுதியில் தொகுதி செயலாளர் பாஸ்கரன் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மணவெளி தொகுதி அதிமுக சார்பில் நோனாங்குப்பம் படகு குழாம் எதிரில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தொகுதி செயலாளர் பாஸ்கரன் தலைமையில் மாநில அண்ணா தொழிற்சங்க துணைத் தலைவர் பொன் கைலாசம், மாநில வர்த்தக அணி சிவகுமார், இலக்கிய அணி உதயகுமார், விவசாய அணி சிவகுமார், தொகுதி மகளிர் அணி இணை செயலாளர் விஜயலட்சுமி ஆகியோர் முன்னிலையில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டன. மேலும் இந்த நிகழ்ச்சியில் சகோதரி சாந்தா, மாரியம்மாள், சோபனா, செல்வி, ரமணி உள்ளிட்ட மகளிர் அணியினர், தொகுதி வார்டு செயலாளர் ரமேஷ் கண்ணன், விஸ்வநாதன், வார்டு தலைவர் செல்வம், தொகுதி பொறுப்பாளர் கோவிந்தன், துணை செயலாளர்கள் பன்னீர், ஆறுமுகம், சங்கர், தானம்பாளையம் செல்வம், ராமசாமி, மீனவர் அணி துணைத் தலைவர் மூர்த்தி, சுப்ராயன் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட மந்தைவெளி திடலில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா மாநில துணை செயலாளர் குமுதம் புருஷோத்தமன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு புடவைகள் மற்றும் உணவுகள் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் தொகுதி அவைத் தலைவர் மூர்த்தி, மாநில விவசாய அணி பார்த்தசாரதி, எம்ஜிஆர் மன்ற நிர்வாகிகள் பாண்டுரங்கன், மணவெளி வார்டு தர்மேந்திரன், ஜெயேந்திரன், வாசு, சேது, கணேசன், ஜானகிராமன், இளங்கோர், ரோமன், ரமேஷ், புரணாங்குப்பம் கார்த்தி, தயாளன், அருள்மணி, செல்வமணி, ராஜா, மதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பீனிக்ஸ் விளையாட்டுக் கழகம் புதுச்சேரி அமைச்சூர் கோகோ சங்கம் சார்பாக மாநில அளவிலான சப் ஜூனியர் சிறுவர் மற்றும் சிறுமியர்களுக்கான கோகோ விளையாட்டுப் போட்டி மங்கலம் கிராமத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மங்கலம் கிராமத்தில் உள்ள பீனிக்ஸ் விளையாட்டுக் கழகம் புதுச்சேரி அமைச்சூர் கோகோ சங்கத்தின் அனுமதியுடன் மாநில அளவிலான சப் ஜூனியர் சிறுவர் மற்றும் சிறுமிகளுக்கான கோகோ விளையாட்டுப் போட்டியினை மங்கலம் கிராமத்தில் நடத்தினர். இப்போட்டியில் சிறுவர் பிரிவில் 9 அணிகளும் சிறுமியர் பிரிவில் 7 அணிகளும் கலந்து கொண்டு விளையாடினர். சிறுமியர் பிரிவில் கதிர்காமம் தில்லையாடி வள்ளியம்மை விளையாட்டுக் கழகம் முதலிடத்தையும், மங்கலம் பீனிக்ஸ் அணி 2ஆம் இடத்தையும், வீமநகர் என்ஆர் விளையாட்டுக் கழகம் 3வது மற்றும் திலீப் பிரசன்னா விளையாட்டுக் கழகம் 4ஆம் இடத்தையும் பெற்றனர். இதேபோல் சிறுவர்கள் பிரிவில் மேல் திருக்காஞ்சி மண்வாசம் இளைஞர் அணி முதலிடத்தையும், தில்லையாடி வள்ளியம்மை விளையாட்டுக் கழகம் 2ஆம் இடத்தையும், அரியூர் தனசேகரன் விளையாட்டுக் கழகம் 3வது மற்றும் கன்னியகோவில் சத்தியச்சந்திரா விளையாட்டுக் கழகம் 4வது இடத்தையும் பெற்றது. சங்கத்தின் செயலாளர் முத்துகிருஷ்ணன், முனைவர் ராஜேந்திரன், ஊர் தலைவர் சங்கர், பாலமுருகன், மணிகண்டன் ஆகியோர் பரிசுகளை வழங்கினர். முன்னதாக உடற்பயிற்சி ஆசிரியர் துரை வரவேற்புரை வழங்கினர். உடற்கல்வி ஆசிரியர் சிவகுமார் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினர். சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்கள் ராம் மோகன், திலீப் பிரசன்னா மற்றும் வெங்கடேசன், முத்தழகன், கோபால், பசுபதி விழாவில் கலந்து கொண்டனர். இப்போட்டிக்கான ஏற்பாடுகளை ஆனந்தராஜ் செய்திருந்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.